إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டு இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தை இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்மை பற்றி திருமறை குர்ஆன்ல இந்த சமுதாயத்துடைய பெயரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட சமுதாயம் என்று சொல்லும் பொழுது உம்மத்தன் வசத்தன், நடுநிலை சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான். இது குறித்து சூரா பக்ராவிலே 143வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வசத்தன் லிதகூனு ஷுஹதாஅ அலன்னாசி வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. இவ்வாறே மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சியாகவும் சாட்சிகளாக இருப்பதாகவும் உங்களுக்கு இத்தூதர் சாட்சியாக இருப்பதற்காகவும் உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நடுநிலை சமுதாயம். வசத்தன் என்பதற்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, நீதியாக இருக்கக்கூடிய சமுதாயம், உண்மையை பேசக்கூடிய சமுதாயம் என்று பொருள் கொள்ளலாம். இதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்தியை சொல்றாங்க? புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 ஹதீஸ்கள்ல புகாரில வருது. இன்னொரு கிதாபு திருமிதியில வருகிறது. புகாரில 3339 செய்தியாகவும் 7349 செய்தியாகவும் திருமிதியில 2878 செய்தியாகவும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்மளால பார்க்க முடிகிறது. நாளை மறுமை நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையுடைய விசாரணை எப்படியெல்லாம் வச்சிருக்கான்னு இந்த செய்தியில் நம்மளால பார்க்க முடிகிறது. நமக்கெல்லாம் தெரியும், ரொம்ப காலம் வாழ்ந்த ஒரு இறை தூதர் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப காலமா வாழ்ந்தாங்க. 1050 வருஷம் குறைவா அந்த மக்களிடையே அவர் வாழ்ந்தார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த நூஹ் நபியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் நபியையும் நூஹ் நபியுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் அழைப்பானாம். அவங்களை டைரக்டா அழைச்சு அல்லாஹ் சில கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். முதலாவதாக நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான், ஒரு இறை தூதர். இந்த இறை தூதர் யார்? பழங்காலங்களாக வாழ்ந்தவர், பல ஆண்டுகளாக வாழ்ந்தவர், அந்த மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தவர். எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கிறார்? அந்த மக்களை நான் அழைத்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் சொல்கிறார். இறைவா, இந்த மக்களை நான் இரவில் அழைத்தேன், இந்த மக்களை நான் பகலில் அழைத்தேன், இந்த மக்களை ரகசியமான அழைச்சேன், பகிரங்கமா அழைச்சேன். ஆனா எவனும் கேட்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க, நிறைய பேர் என்ன மறுத்தார்கள். அப்ப இந்த பிரச்சாரத்துடைய தன்மையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னாங்க, இவர்களை அழிச்சிரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைச்சு என்ன செய்றான்? நூஹ் நபியையும் நூஹ் நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான். அழைச்சு முதல்ல நூஹ் நபிட்ட கேட்கிறான், ஃபயகூல் அல்லாஹு தஆலா
அல்லாஹ் கேட்டான், ஹல் பல்லகத, நூஹ் அவர்களே உங்களுடைய சமுதாயத்துக்கு என்னுடைய செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். யார்கிட்ட? நூஹ் நபி கேட்கிறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபயகூலு நஅம் ஐய ரப்பி, என் இறைவா இந்த சமுதாயத்துக்கு உன்னுடைய செய்தியை நான் எடுத்து சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவங்க பதில் அளிப்பாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது அல்லாஹ் அந்த சமுதாயத்திட்ட கேட்கிறான். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காட்சி. ஃபயகூல லி உம்மத்திஹி உம்மத்திஹி ஹல் பல்லக்கும், பிறகு அல்லாஹ் நூஹ் அவருடைய சமுதாயத்திடத்துல கேட்கிறான், இவர் உங்களிடத்துல என்னுடைய செய்தியை எடுத்து சொன்னாரா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அந்த சமுதாயம் சொல்றாங்க, மிகப்பெரிய ஒரு பொய்யை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சமுதாயம் என்ன செய்யறாங்க? பொய்யை சொல்றாங்க அந்த இடத்துல. ஃபயகூல, அதாவது அந்த சமுதாயம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயகூலுன லா மா ஜாஅனா மின் நபி, அதற்கு அவர்கள் இல்லை, எங்களிடம் எந்த தூதருமே வரவில்லை அப்படிங்கிறாங்க. எங்களிடம் எந்த தூதரும் எந்த இறை தூதருமே வரவில்லை என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். அடுத்தது அல்லாஹ் கேட்கிறான், அடுத்த நூஹ் நபிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நீங்க பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னீங்க, நீங்க செய்தியை எடுத்து சொன்னேன்னு சொல்றீங்க, இந்த சமுதாயமே என்ன சொல்லுகிறது? நீங்க வரலன்னு சொல்லுது, எங்கிட்ட இது மாதிரியான செய்தியெல்லாம் சொல்லலன்னு சொல்றாங்களே. சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், ஃபயகூலு நூஹ் மை யஷ்ஹது லக, உடனே அல்லாஹ் நூஹ் அவர்களிடம் உங்களுக்காக சாட்சியம் சொல்பவர் யார்? நீங்க சொன்னீங்கங்கறீங்களே, உங்களுக்கு சாட்சியம் சொல்பவர் யார் என்று கேட்பான். ஃபயகூல், அப்ப நூஹ் சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி இருக்கிறாங்க எனக்கு சாட்சியா. அவங்க மட்டும் இல்ல, ஓ உம்மத்தஹு, அவருடைய சமுதாயமும் இருக்கிறார்கள் சாட்சியாக என்று அவர்கள் சொல்வார்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த பதிலை சொன்ன உடனே, அவ்வாறே இந்த செய்தியை எடுத்து சொன்ன உடனே, நூஹ் நபி சொன்ன உடனே முகமது நபியும் நாமும் முகமது நபி சமுதாயம் இருக்கக்கூடிய நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லணும். அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்களாம், ஆம் நூஹ் அவர்கள் இறை செய்தியை அந்த சமுதாயத்தாருக்கு எடுத்து சொல்லிவிட்டார்கள் என்று சாட்சியம் அளிப்பார்கள் என்று அல்லாஹ்விடத்துல அந்த இடத்துல சொல்லக்கூடிய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூல் அனுப்பிச்சாங்க. 2வது அத்தியாயம் 143வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன வசனம்? இவ்வாறு மற்ற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பதற்காகும். நாம யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுக்கு சாட்சியா நாம இருக்கிறோம். முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்துக்கு சாட்சியா நாம இருக்கிறோம். நீங்க தான் யாரு? உம்மத்தன் வசத்தன், நீங்கள் நடுநிலை சமுதாயமா இருக்கிறீர்கள் என்று இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி அலைஹி இந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வசத்தன் என்பதற்கு நீதியான என்பது பொருளாகும், அல்லது நடுநிலையான என்பது பொருளாகும் என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது மாதிரியான காட்சிகள்லாம் நாளை மறுமையில் நடக்கும். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இந்த வசனத்துக்கு வந்து சில பேர் தவறாக பொருள் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். என்ன பொருள் கொடுக்கறாங்க? மறுமையில எப்படி அல்லாஹ் முன்னாடி காஃபிர்கள் பொய் வைப்பார்கள், அல்லாஹ்விடத்துல மறுமையில பொய் சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல வேண்டாம் பொய் சொல்லலாம், மறுமையில பொய் சொல்ல முடியுமா? அப்ப இது அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி மக்களை மடைமாற்றுவதற்காக ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களே செய்றாங்க. சில பேர் இதுக்கு மாற்றமாக பொருள் கொள்கிறார்கள். அதனால தான் நாம் என்ன சொல்றோம், இந்த வசனத்துக்கு இதுதான் பொருள் தெளிவா இருக்கிறது. அப்ப மறுமையில அல்லாஹ்விடத்துல காஃபிர்கள் உண்மையை சொல்வார்கள், சில தருணத்தில் பொய்யும் சொல்வார்கள் என்பதற்கு அல்லாஹ்வே குர்ஆன் என்ன செய்றான்? பல வசனங்களை சான்றாக சொல்லுகின்றான். அப்ப அது மாதிரியான வசனங்கள் நாளை மறுமையில காஃபிருடைய சமாளிப்புகள் எப்படி இருக்கும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்னெல்லாம் பதில் சொல்வார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.